இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வேற ரிலீஸ் ஆக போகுது இன்னும் 4 மாசத்துல. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன படம்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு டிஸ்னி சைட்ல இருந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ணி ஏன் அந்த படம்லாம் பார்க்கணும், அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கு, ஸோ அதை நம்ம ஒன்னொன்னா சொல்ல போறோம். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கரண்ட் வேறு இல்லை, ஸோ லைட்டிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். இல்லைனாலும் என் வீடியோவில் லைட்டிங் மோசமாக தான் இருக்கும், குறை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வீடியோ கரெக்ட் டைமில் எடுக்கணும். யாரும் பார்க்குறாங்களோ என்னன்னு தெரியல, அதை கரெக்டாக போட்டுறணும். இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கணும்ன்ட்டு மறுபடியும் வீடியோ எடுக்க வந்துட்டு வித்தவுட் கரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன படம் பார்க்க போகிறோம்னா எக்ஸ்மேன், அதுக்கப்புறம் எக்ஸ்மேன் 2. ஸோ நம்ம ஏன் இந்த படம் பார்க்குறோம்னா எக்ஸ்மேனோட ஆரிஜின், அது இல்லாமல் எக்ஸ்மேனோட பவர்ஸ்லாம் என்ன, அவங்க எப்படிலாம் வந்தாங்க, ஸோ அப்படின்ட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக புரியும். ஸோ ஆஸ் பர் ரூமர் என்ன பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஓப்பனிங் சீனே எக்ஸ்மேனும் இன்னொரு யூனிவர்ஸும் சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த ஓப்பனிங் சீனில் என்ன ட்விஸ்ட்னா, அதாவது ஆல்மோஸ்ட் 90% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிட்ட அத்தனை எக்ஸ்மேன் இருப்பாங்க, அங்கிட்டு ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ. யார் சொல்லுங்க? நம்ம டோபி மெக்வயர் ஸ்பைடர்மேன். ஸோ வேற வழி இல்லை, அந்த யூனிவர்ஸ் அழிச்சாதான் எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் காப்பாற்ற முடியும்ன்ட்டு எக்ஸ்மேன்லாம் சேர்ந்து அந்த யூனிவர்ஸை போட்டு அழிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தலைவன் என்ன பண்ணால் சம்பவம் காத்துட்ருக்குன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஓகேயா? ஸோ அதனால் எக்ஸ்மேன் 2 மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே, தேர்ட் ஃபிலிம் என்ன பார்க்க போறோம்னா கேப்டன் அமெரிக்கா த ஃபர்ஸ்ட் அவெஞ்சர். இந்த படம் ஏன் பார்க்குறோம்னா இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஏன்னா இன்ஃபினிட்டி சாகா பார்க்கணும்னு நினைச்சவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்காம இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த டூம்ஸ்டேல நம்ம ஏன் இந்த படம் பார்க்கணும்னா, ஏன்னா கேப்டன் அமெரிக்கா இந்த படத்துல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்றாரு. ஏன்னா எண்டு கேம்ல அவரு டைம் டிராவல் பண்ணிட்டு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வரலான்னு போயிருப்பாரு. ஆனா வந்திருக்க மாட்டாரு, வயசானவராக தான் வந்திருப்பாரு. ஏன்னா அங்க பெகி காட்டரோட ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருப்பாரு. அது ஒரு இன்கஷன் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கேப்டன் அமெரிக்கா இந்த படத்துல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ண போறாரு. ஸோ ஃபோர்த் மூவி என்ன பார்க்க போறோம்னா தி அவெஞ்சர்ஸ். இந்த அவெஞ்சர்ஸ் எதுக்கு பார்க்குறோம்னா ஃபர்ஸ்ட் எல்லா அவெஞ்சர்ஸும் டீம் அப் ஆனது இந்த படத்துல தான். இதில் தான் நம்ம லோக்கியை வந்திருப்பாரு. இந்த படத்தில் லோக்கியை நீங்கள் வில்லனா பார்த்துருப்பீங்க, ஆனால் தலைவனோட ரிடம்ஷன் ஆர்க் எங்கேயோ போயிடுச்சு ஃபியூச்சரில். ரைட்டா? ஸோ மறக்காமல் அவெஞ்சர்ஸ் பார்த்துருங்க. ஃபிஃப்த் மூவி என்ன பார்க்க போறோம்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். இதை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா காமன் ஆடியன்ஸ் கூட இந்த படத்தை பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் படமே மீன்ஸ் மார்வல் படமே தொடர்றவங்க இன்ஃபினிட்டி வாரோ எண்ட் கேமை கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இன்ஃபினிட்டி வார் ஏன் பார்க்கணும்னா, இந்த இன்ஃபினிட்டி வாரில் டைம் லைன் பற்றி ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபினிட்டி வார்லேயும் சரி எண்ட் கேம்லேயும் சரி டைம் லைன் பற்றி பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சிக்ஸ்த் மூவி வந்து நம்ம எண்ட் கேம். எண்ட் கேம் ஏன் பார்க்கணும்? பாருங்கப்பா, எல்லாருமே அந்த மாதிரி தான். ஏன்னா எண்ட் கேம் மேலே இப்போ மறுபடியும் ரீரிலீஸ் வேறு பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாரும் போய் மறக்காமல் பார்த்துருங்க. ஏதோ 7 to 8 minutes ஆஃப் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறாங்களாம். அது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு லீடாக போய் அமைய போதும். ஸோ மறக்காமல் போய் எண்ட் கேமும் பாருங்கள். ஏன் எண்ட் கேம் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா எண்ட் கேமில் அதே மாதிரி டைம் லைனு, மல்டிவர்ஸ், இந்த பிரான்ச்சிங் அதெல்லாம் பற்றி கொஞ்சோண்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மறக்காமல் போய் எண்ட் கேமையும் ஒரு வாட்டி ரீவாட்ச் போட்டு வந்துடுங்க. ஏன்னா பாருங்க, டைம் போகிறதே தெரியாது எண்ட் கேம்லாம் பார்த்து.
போக 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 எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மறக்காம தண்டர் போல்ட்ஸும் பார்த்துருங்க. ஒன்றா போகுது. ஓகே, கடைசி படமா எதை பார்க்குறீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த படத்துல ரீட் ரிச்சர்ட்ஸ், அதாவது இதெல்லாம் ஆதி காலத்துல அரைச்ச கதை தான். இதோட இது எத்தனாவது ஃபென்டாஸ்டிக் படம்னே தெரில. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம்ன்ட்டு நிறைய ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 3 or 4 சம்திங் வந்துருச்சு. ஆனால் இந்த படம் அதை விட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஸோ அந்த படத்தை பார்த்துருக்கேன். இதுதான் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் யாருன்னு, அவரோட பவர், கிளைமேக்ஸ் எல்லாம் நடந்துச்சு, எப்படி வந்தாங்க, ஸோ அதெல்லாம் இதில் தான் காட்டுவாங்க. அதோட இதை போஸ்ட் கிரெடிட்ஸில் டூமையும் காட்டியிருப்பாங்க. ஆனால் ஃபேஸை காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் அந்த ஹூடெல்லாம் போட்டு கையில மாஸ்க் வச்சுட்டு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை பார்க்குற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துலேயே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஒரு மேஜர் ரோலா எல்லாருமே ப்ளே பண்றாங்க, மேஜர் ரோல். ஸோ மறக்காம டூம்ஸ்டேல ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் வராங்க. ஸோ அதனால ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துருங்க. இந்த படத்துல ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் மூவி நீங்க பார்த்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்பதான் உங்களுக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே புரியும் ஆஸ் அ காமன் ஆடியன்ஸா. ஏன்னா பிராண்ட் நியூ டேக்கே அப்படியே ப்ரொமோஷன் பண்ணவனுங்க இவனுங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வரும்போது இவனுங்க ப்ரொமோஷன் சொல்லவா வேணும், கொடி கட்டி பறக்க போறானுங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் டூம்ஸ்டேன்னு ஒரு படம் வரப்போகுது அப்படின்ட்டு. ஆனால் அந்த படத்தை எப்படி பார்க்கணும், அதுக்கு முன்னாடி என்னென்ன படம்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் கூட நினைச்சு பார்க்கல. நானும் இப்படி ஒரு வீடியோ போடுவேன்ட்டு என் வாழ்க்கையிலேயே. சரி, ஓகே. இப்போதான் புதுசாக கண்டென்ட் கிரியேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இப்போதான் பெரிய சைஸ் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், பெட்டர் சைஸ் வீடியோ. ஸோ அதுக்கு எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இது கடைசியாக தான் வரும். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க, இல்லைனா பார்க்க மாட்டீங்க. ஸோ ஓகே, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே மார்வல் பற்றி நான் கண்டிப்பாக போடுவேன். சரி, ஓகே. அன்டில் தென் போயிட்டு வரட்டா, நாளைக்கு பார்ப்போமா? பாய்.